الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا قال الله تعالى إن الذين اتقوا إذا مسهم طائف من الشيطان تذكروا فإذا هم مبصرون وقال النبي صلى الله عليه وسلم نزل الحجر الأسود من الجنة فهو أشد بياضا من اللبن فسودته خطايا بني آدم أو كما قال صلى الله عليه وسلم புகழனைச்சும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் சாந்தி நபி சன்மார்க்க போதகர் முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை புத்திமதிகளை போதனைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனிதமான முபாரக்கான தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய நுழையக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகுக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாம் இம்மஸ்ஜிதுல் நேர காலத்துடன் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற நல்ல நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே இறைநேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனொருவனை அஞ்சு கொள்ளுமாறும் பயந்து கொள்ளுமாறும் தக்வா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பெரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, சென்ற மாத ஹுத்பாவில் தக்வா என்றால் என்ன, உண்மையான தக்வா என்ன என்ற தலைப்புல சென்ற மாதம் கவனிச்சோம். நாங்கள் உண்மையான தக்வா என்பது தக்வாவினுடைய ரெண்டாவது பகுதி. அதாவது முதலாவது இம்திசாலு அவாமிரில்லா, அல்லாஹு தஆலாவினுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கிறது. இது ஆக லேசி எல்லாருக்கும் செய்ய இயலுமானதொன்று. ஆனால் தக்வாவினுடைய அடுத்த பக்கம் இஜ்தினாபு நவாஹிஹி, அல்லாஹ் வானம் என்று சொன்னதை விடுறது தவிர்ந்து நடக்கிறது. இதுதான் தக்வாவினுடைய ரியல் சைடு. இதுதான் அதாவது தக்வா என்பது நிறைய செய்கிறதல்ல, தக்வா உட்றது தான் தக்வா. நிறைய செஞ்சு கொண்டு அமல்களை அடுக்கி கொண்டு போகிறதல்ல தக்வா. பாவத்தை உட்றது, செய்கிறதை விட உட்றது தவிர்ந்து நடக்கிறது தான் தக்வா என்றதை சென்ற மாத ஹுதுபாவில் கவனிச்சோம். எனவே அன்புக்குரியவங்களே, உண்மையான தக்வா உள்ள ஸ்ரீதேவிகளாக நாங்கள் எல்லாரும் மாறுறதுக்கு முயற்சி செய்யணும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். யா அல்லாஹ், பாவத்தில் ஈடுபடுத்திடாதே. எப்படி தஹஜ்ஜுதுக்கும் எப்படி மற்ற இபாதத்துக்கும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோமோ, யா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகணும், யா அல்லாஹ், யா அல்லாஹ் உம்ராக்கு போகணும், யா அல்லாஹ், எப்படி இபாதத்துக்கு துஆ செய்கிறோமோ இதை 2 மடங்காக்கி துஆ செய்யணும். யா அல்லாஹ், பாவத்தில் உள்ள வச்சிடாதே, அடுத்தவங்களோட குறகுத்தம் பேச வச்சிடாதே, ஹராத்தில் உள்ள வச்சிடாதே, ஹராமான பார்வையில் சிக்க வச்சிடாதே, ஹராமான ஒரு ருபீஸ் கூட யா அல்லாஹ் என் சம்பாத்தியத்தில் கலந்துடாதே. இபாதத்துக்கு துஆ செய்கிறதை விட 2 மடங்கு துஆ செய்யணும். யா அல்லாஹ், பாவத்தில் விழுத்தாட்டிடாதே என்றதில் கட்டாயம் துஆ செய்வோம். ஏனென்றால் பாவத்தை விடுறது தான் தக்வா. ஏன்னா பாவம் என்றது பயங்கரமானது. பாவம் என்பது நெருப்பு போல.
எங்களை முன்னுக்கும் பின்னுக்கும் சுத்தி கொண்டிருக்கிற ஒரு நெருப்பு மாதிரி பாவம் என்றது. சுத்தி கொண்டே இருக்கும். சந்தர்ப்பம் வரும் பொழுதோ அப்படியே எங்களை பிடிச்சிடும். பாவம் எங்களோட நலவுகளை தடுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ரஜுல் லயுஹரமு ரிஸ்க் பிதன்பி யுஸீபு. ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தினால ரிஸ்குகள், நலவுகள், வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் தடைபடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. திர்மிதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஸலல் ஹஜருல் அஸ்வது மினல் ஜன்னா. ஹஜருல் அஸ்வத் கல், இது சொர்க்கத்தினுடைய கல். ஃபஹுவ அஷத்து பயாதம் மினல் லபன், பாலை விடவும் பியோ வெள்ள. ஹஜருல் அஸ்வத் கல் பாலை விடவும் வெண்மையான கல். ஃபஸவ்வதத்ஹு ஹதாயா பனி ஆதம், ஆதமுடைய மக்களுடைய பாவம் அந்த கல்லை கருப்பாக்கிருச்சுது. இன்னொரு ஹதீஸுடைய கருத்து, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் ஒயிட் ஷீட், செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் ஒரு பிளாக் கலர், ஒரு டாட் ஒன்று அப்படி உள்ளத்தில் பதிய செய்யும். அந்த பிளாக் மார்க்குகளோட போயிட்டு அந்த ஹஜருல் அஸ்வத கல்லை முத்தமிடும் பொழுது முத்தமிடும் மனிதன் பரிசுத்தமாகிறான். அந்த கல் இந்த பாவத்துடைய கரைகள் எல்லாம் இழுத்து கொண்டது. எனவேதான் ஹஜருல் அஸ்வத் கல் கருப்பு நிறத்தில் இருக்குது. இந்த ஹதீஸுக்கு கீழே சில முஹத்திஸின்கள் எழுதுறாங்க, கல் என்பது தொட்டா அமுங்கிறதல்ல, ஒரு ரஃப்பானது, ரஃப் டைப்ல உள்ளது தான் கல். ஒரு மனிதன் செஞ்ச பாவம் ஒரு கல்லை டேமேஜ் பண்ணுமெண்டா, ஒரு கல்லில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமெண்டா எழுதுறாங்க முஹத்திஸின்கள். உங்களோட குழந்தைகளை பாவம் செய்கிற மனுஷண்ட கையில் குடிச்சிடவானம். கல்லம் மோரும் பொழுது, கல்ல முத்தமிடும் பொழுது உள்ளத்துடைய அந்த கருப்பு, அந்த வெள்ளக்கல், எப்படியான வெள்ளக்கல், அஷத்து பயாதம் மினல் லபன், பாலை விட வெள்ளையானது. அந்த கல்லை கருப்பாக்கிருச்சுதேண்டா எழுதுறாங்க முஹத்திஸின்கள். உங்களோட புள்ளட சிக், இந்த வதனம் கல்லு மாதிரி ரஃப் டைப் அல்ல, மிச்சம் சாஃப்டானது. எனவே பாவம் செஞ்ச உள்ளத்தோட உங்களோட புள்ளைய கொஞ்சம் பொழுது, முத்தமிடும் பொழுது அந்த கல்லை பாதிச்சதுண்டா உங்களோட புள்ளைய பாதிக்கும். அன்புக்குரியவங்களே, இந்த இடத்திலிருந்து நாங்கள் ஒரு பேரண்டாக நாங்கள் யோசிப்போம். நான் பாவம் செய்கிறாளா இருந்தா எத்தனை தடவை புள்ளை எடுக்கிறதும், முச்சமிடுறதும், கொஞ்சுறதும், மோர்றதும், தூக்குறதும். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, பாவம் ரொம்ப பயங்கரமானது, மிச்சம் டேஞ்சரானது. பாவம் சாதாரண விஷயம் அல்ல. சில நேரம் அன்புக்குரிய வாலிபச்சி தேவிகளே, சில நேரம் ஷைத்தான் எங்களுக்கு சொல்லுவான், என்னப்பா நாங்கள் என்ன பாவம் செய்கிறோம், பெருசா ஒன்றும் இல்லை தானே. ஷைத்தான் எங்களை போட்டு தடவுவான், பெருசா ஒன்றும் இல்லை தானே, அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, அந்த பாவத்தில் இல்லை, நான் ஜஸ்ட் இது மட்டும் தானே, ஜஸ்ட் அது மட்டும் தானே, அப்படி எப்பயும் இல்லை. ஷைத்தான் தடவி கொடுப்பான் பாடத்தில். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, வாலிபச்சி தேவிகளே, பாவத்தினுடைய சைஸ் அல்ல முக்கியம். பாவத்தினுடைய சைஸ், எந்த அளவு பெரிய பாவம் என்றது முக்கியம் அல்ல. பாவம் யாருக்கு எதிராக செய்கிறோம், படைச்ச ரப்புக்கு எதிராக செயல்படுறோமா? பாவம் அது பெருசா செஞ்சாலும் சரி, சின்னதாக செஞ்சாலும். ஏன்னா எங்களுக்கு தெரியும், இபிலீசும் பெருசா பாவம் ஒன்று செய்யல தானே, இபிலீசும் வருஷ கணக்கா சொல் பேச்சு கேட்காம இருக்கல தானே. ஃபர்ஸ்ட் டைம் தானே, ஒரு சிங்கிள் சுஜூது தானே, சஜ்ஜுதுனா ஆதம், சஜ்ஜுதுனா ஹவ்வா அலைஹிமஸ்ஸலாம், பெருசா ஒன்றும் இல்லை தானே, ஒரு ஃப்ரூட்ல ஒரு 2 கடி தானே அல்லாஹ் அனுப்பிட்டான் சொர்க்கத்திலிருந்து. ஹதீஸ்ல இருக்குது, ஒரு பெண் தஹலத் இம்ராத்துன் அன்னார், ஒரு பொம்பளை அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பிட்டான். ஒரு இபாதத்தான ஒரு பொம்பளை அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பிட்டான். பெருசா ஒன்றுமே இல்லை, என்னோட பார்வையில சின்ன ஒரு விஷயம். ஒரு பூனை கட்டி வச்சா சாப்பாடு கொடுக்கல. அன்புக்குரியவங்களே, ஊரில் இருக்கிற எல்லா பூனையையும் இவ கட்டி வச்சு அநியாயம் செய்யல.
ஊரில் இருக்கிற எல்லாரும் வீட்டில் இருக்கிற இந்த பெட்ஸையும் எடுத்து அப்படி அடைச்சி வச்சு அதுக்கு தண்ணி கொடுக்காம துடிச்சு சாகடிக்கல. ஜஸ்ட் ஒரு பூனை தானே அல்லாஹ் நரகத்துக்கு முடிவு செஞ்சிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அன்புக்குரியவங்களே, பாவத்தினுடைய சைஸ் அல்ல இன்னைக்கு பிரச்சனை, பாவத்தினுடைய அந்த பருமனல்ல பிரச்சனை, சிறுசா பெருசா என்றதல்ல. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, பாவம் என்பது ரப்புடைய ரோஷத்தை உரசி பார்க்கிற ஒரு தருணம். ரப்புடைய ரோஷத்தை உரசி பார்க்கிற ஒரு தருணம் தான் பாவம். எனவே என் ரப்பு ரோஷம் கொண்டால் என்னுடைய நிலைமை என்ன ஆகும்? எனவே ரப்பு ரோஷப்பட வச்சிடவானம். சில நேரம் சில சிம்பிள் விஷயங்கள் நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படணும், ரப்புக்கும் பயப்படாம அந்த இடத்துல இன்னொருத்தருக்கு நாங்கள் பயப்பட்டாலும் ரப்பு ரோஷம் அடைவான். நாங்கள் ஒரு ஆம்பளையாக யோசிப்போமே, என்ன வைக்க வேண்டிய இடத்துல என் வைஃப்ட உள்ளத்தில் அல்லாஹ் பாதுகாக்க இன்னொருத்தர் இடம் பிடிச்சா அது எவ்வளோ அசிங்கம் என்ன தாங்க மாட்டோம். ரப்பு இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தரை வச்சோம் என்றா அது சிலைகள் மட்டும் இல்லை, அது ஸ்டாச்சூஸ் மட்டும் இல்லை. ரப்பு இருக்க வேண்டிய இடத்துல ரப்புக்கு பயப்பட வேண்டிய நாங்கள் ஜஸ்ட் சிம்பிள் சிசிடிவி கேமரா போட்டு இருக்குது, கேமராவுக்கு பயப்படுற நாங்கள் அடே ரப்பு மாற்று கொண்டிருக்கிறானே என்ற பயம் வரலையா? ரப்பு ரோஷம் அடைவான். அடே நான் இவ்வளோ இவனை கண்காணித்து கொண்டிருக்கிறேன், ஜஸ்ட் இதுக்கு பயப்படுறவன் எனக்கு பயப்படுறான் இல்லையே, ரப்பு ரோஷம் கொள்ளுவான். ரப்புடைய ரோஷத்தை உரசி பார்க்கிற வானம் தாங்க மாட்டோம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, வாலிபச்சி தேவிகளே, ரப்பு வைக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தரை வச்சாலும் ரப்பு ரோஷம் அடைவான். ரப்பை நம்ப வேண்டிய இடத்துல முழுக்க முழுக்க ஒரு மனிதரை ஒரு சொத்தை நாங்கள் முழு நம்பிக்கையும் அதில் வச்சோம், ரப்பு ரோஷம் அடைவான். அடே என்ன வைக்க வேண்டிய இடத்துல இவன் இன்னொன்றை வச்சு நம்பிக்கொண்டிருக்கிறான் இல்லையா, ரப்பு ரோஷம் அடைவான். ரப்புடைய ரோஷம் உரசி பார்க்கவானம். இந்த ரப்புடைய ரோஷத்தை தணிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் தஹஜ்ஜுதையும் கண்ணீரையும் அழுகையையும் கெஞ்சலையும் இஸ்திக்ஃபாரையும் தௌபாவையும் வச்சிருக்கிறான். ரப்புடைய ரோஷத்தை தணிக்கிறது எப்படி? சரி, ரப்புடைய ரோஷத்தை அணைக்கிறது. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, வாலிபச்சி தேவிகளே, ரப்புடைய ரோஷத்தை இன்னும் அணைக்கிறதுக்கு உண்டான டைம் வரலையா எங்களுக்கு? அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும், அல்லாஹ் கேட்கிறானே, அவங்க அல்லாஹ்வை பயப்படுற நேரம் வரலையா அவங்களுக்கு? அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ரொம்ப பயங்கரம், ரொம்ப பயங்கரமானது. எனவே பாவம் தலையெழுத்த மாற்றிடும், மிச்சம் நிதானம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு சம்பவம் சொல்றான். ஒரு பாவம் இருக்குது தானே, ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றி போட்டுடும். அல்லாஹ் சூரத்துல் அராஃப்லையும் சூரத்துல் பக்ராவிலையும் அல்லாஹ் ஒரே சம்பவத்தை பேசுகிறான். வஸ்அல்ஹும் அனில் கர்யா அல்லதி கானத் ஹாதிரத்தல் பஹர் வலகத் அலிம்துமுல் லதீன அத்ததூ மின்கும் ஃபிஸ் ஸப்த் ஃபகுல்னா லஹும் கூனு கிரதத்தன் ஹாஸியின். அன்புக்குரியவர்களே, பனு இஸ்ரவேலர்கள், ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்துக்கு பின்னால் பனு இஸ்ரவேலர்கள் அவங்க ரெட் சி செங்கடல் கடற்கரையோரமாக ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அதோட பெயர் ஐலா. செங்கடல் கரையோரத்தில் ஒரு கிராமம், கரியத்து ஐலா. ஐலா என்ற ஒரு கிராமம். அந்த கிராமவாசிகளுடைய பிரதான ஏர்னிங் மீன் பிடிக்கிறது. அல்லாஹ் சொன்னது சம்பவம் மேலோட்டமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அல்லாஹ் சொன்னது சனிக்கிழமை மீன் பிடிக்க வானம், மற்ற 6 நாளும் உங்களுக்கு ஹலால், பிடிச்சிக்கோ, எனி டைம் பிடிங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் சாட்டர்டே வந்துருச்சுதுன்னா பிடிக்க வானம். ஆனால் இதனுடைய அல்லாஹ் இதை எப்படி வச்சானுண்டா, வயோம லாயஸ் பித்துன் லா தஅதீஹிம், சனிக்கிழமை இல்லாமல் அல்லாஹ் 6 நாள் ஹலாலாக்கினானே. அந்த 6 நாள்லையும் மீன் பிடிக்கிறன்றது லேசிப்பட்ட கஷ்டம் இல்லை, மீன் மாட்டாது. ஆனால் சனிக்கிழமை நாள் இருக்குது. எழுதுறாங்க தஃப்ஸீர் இப்னு கஸீரில்,
சனிக்கிழமை நாள் வந்தால் எல்லா மீன்களும் கரைக்கு நெருக்கமாக வந்து தண்ணிக்கு மேலே தலையை போட்டு பார்த்து கொண்டிருக்கும். அல்லாஹ் வானம் என்ற நாளில். மற்ற 6 நாளும் தேடினாலும் கிடைக்கிறது கஷ்டம். இப்படி ஒரு சோதனை. சில நேரம் காலையிலிருந்து பார்த்து பார்த்து லுஹருக்கு அதான் சொல்ல மூடக்கிட்ட ஒரு கஸ்டமர் வருவார். சோதனை. அல்லாஹ் மீன் பிடிக்க வானம் என்ற நாளில் தான் முழு மீன்களும் தலையொசத்தி பார்க்குற நடுக்கடலில் இருந்த கரையோரத்துக்கு வந்து ஆனால் பிடிக்கப்படாது. இதே மாதிரி தான் தொழுவோம் என்று நினைக்கும் பொழுதுதான் இன்னொரு வேலை வரும். மஸ்ஜிதுக்கு போவோம் என்று நினைக்கும் பொழுது இன்னொரு வேலை வரும். குர்ஆனை திறந்த பிறகுதான் அன்றைக்கு அவர் கோல் பண்ணினாரே, நான் திருப்பி ரிட்டன் கோல் அடிக்கல, இல்லையா திருப்பி அடிப்போம். எல்லா வேலைகளும் இது சோதனை. அஸ்ஹாபுல் ஐலா, அஸ்ஹாபு சபுத் வாசிகளுக்கு இந்த சோதனை அல்லாஹ் கொடுத்தான். இதில் ஒரு மனிதர் இருந்தார். இப்போ சனிக்கிழமை யாரும் மீன் பிடிக்கிறதில்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த ஐலா கிராமத்தில் ஒரு வீட்டில் மீன் பொரியல் வாசம் அடிக்குது. ஒரு வீட்டில் மீன் பொரிக்கிற வாசம் அடிக்குது. மனிதன் கேட்டார், ஒருத்தர் கேட்டார், என்ன உங்கள் வீட்டில் மட்டும் இன்னைக்கு மீன் வாசம்? நேற்று மீன் பிடிக்க போனீங்களா? சிச்சி இல்லை, நேற்று அல்லாஹ் வானம் என்ற நாள் இல்லையா, எப்படி அல்லாஹ்க்கு மாற்றம் செய்கிற, அப்போ எப்படி உங்களோட வீட்டில் மீன் வந்துச்சு? இந்த மனிதர் சொன்னார், நான் ஒரு வேலை செஞ்சேன். என்ன செஞ்சேன்டா, அல்லாஹ் சனிக்கிழமை தானே பிடிக்க வானம் என்ற, சனிக்கிழமை நாள் தான் மீனெல்லாம் கரையோரம் வந்து தலையை தூக்கி பார்க்குற நாள். நான் வெள்ளிக்கிழமை இரவு போயிட்டு அந்த கடல்ல இருந்து ஒரு வாய்க்கால் அப்படி வெட்டி இங்கே பெரிய குழி ஒன்று தோண்டி அதில் வலையை விரித்து வச்சுட்டு நான் வந்தேன். சனிக்கிழமை நாள் அந்த பக்கத்துக்கும் போகல. ஞாயிற்றுக்கிழமை காலையில் போயிட்டு பார்த்தா மாஷா அல்லாஹ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன். இந்தா இருக்குது. அதாவது டிரெக்டாக பாவம் செய்யலை, இன்டிரெக்டாக பாவம் செஞ்ச. நான் வெள்ளிக்கிழமை இரவு தான் குழி தோண்டினேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் மீன் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் என்ன மீன்? அது சாட்டர்டேயுடைய மீன், சனிக்கிழமையுடைய மீன். அப்போ டிரெக்டாக பாவம் செஞ்சு பைத்தியமா? நான் சனிக்கிழமை பாவம் செய்யலை, சனிக்கிழமை மீன் பிடிக்கல. எங்கள்கிட்டையும் சில பேர் சிச்சி பைத்தியமா உடனே மறுத்துடுறது. இப்போ இந்த மனிதன் சொல்கிறத கேட்கும் பொழுது கேட்டவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இது நல்ல ஒரு ஐடியா உண்டேண்ணா. அப்போ இவர் இப்படி நாங்கள் பாவம் செய்யலை என்று இவருக்கு சப்போர்ட்டாக ஒரு குரூப் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு குரூப் சொல்லுது, இல்லை, நீங்கள் என்னதான் வெள்ளிக்கிழமை இரவு போய்த்து குழியை வெட்டி வலையை விரித்தாலும், என்னதான் நீங்கள் சண்டே மார்னிங் போயிட்டு பட்ட மீனெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாலும், அல்லாஹ் எந்த டே வானம் என்றோ அந்த டேல வந்த மீனைத்தானே நீங்கள் பிடிக்கிறீங்க. இது வானம், அல்லாவுக்கு மாற்றம் செய்கிறது, விட்டுடுங்க என்று ஒரு சாரார் சொல்ல, இன்னொரு சாரார் சிச்சி அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, சனிக்கிழமை வானனை நாங்கள் போகல, இன்டிரெக்டாக பாவம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. இப்போ என்ன செஞ்சாங்க? சரி அப்படியேண்டா கட்டுவோம் தாப்பைய, என்ன எல்லாரும் ஒன்றுக்கு சேர்ந்து இருந்து தண்டனை இறங்கிச்சதண்டா, எல்லாரும் சேர்ந்து இல்லையா நாசமாக போகணும். எனவே ஒரு தடுப்பு சுவர் ஏற்படுத்துங்க. நீங்கள் அங்கால் இருங்க, நாங்கள் இங்கால் இருக்கிறோம். 2-3 நாள் போகல, அங்கால சத்தம் இல்லை. ஏறி பார்த்தா மனுஷனாக பிறந்தவங்க, மனிதனாக தாயுடைய கருவறையில் 9-10 மாதம் நானும் நீங்களும் பிறந்த அதே வேளை மனுஷனாக பிறந்த கொஞ்சம் பேர் 2-3 நாள் போகல குரங்குகளாக தொத்தி தாவி கொண்டு இருக்கிறாங்க. தலையெழுத்தெல்லாம் மாற்றிட்டான். அவங்க மனிதர்களாக இருந்திருந்தா அவங்க கல்யாணம் முடிச்சு எத்தனை பிள்ளைகள் பெற்று எத்தனை பரம்பரை உருவாகி அந்த பரம்பரை இன்றைக்கு வாழ்ந்திருக்கும் இல்லையா? அல்லாஹ் தலையெழுத்த மாற்றிட்டான். பாவம் டிரெக்டான பாவமும் அல்ல, இன்டிரெக்டாக செஞ்ச பாவம். என் அன்புக்குரியவர்களே, வாலிப சீதேவிகளே, பாவம் ரொம்ப பயங்கரமானது. மனிதனுடைய தலையெழுத்த அப்படி பாவம் அடுத்த பக்கம் மாற்றிடும். பாவம் ரொம்ப பயங்கரமானது. என் அன்புக்குரியவங்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றது, இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான் ததக்கரு. தக்வா உள்ள மக்கள் யாருண்டா, ஷைத்தான் அவங்கள பிடிச்சி ஒரு பாவத்தில் ஆழ்த்த பார்த்தா ததக்கரு, அவங்க முழிச்சு கொள்வாங்க, எலர்ட்டாவி கொள்வாங்க. ஆஹா, ஷைத்தான் பாவத்தில் எங்களை ஆழ்த்த போகிறான், நாங்கள் முழிச்சு கொள்ளணுமே என்று விழிச்சு கொள்வாங்க.
எனவே பாவத்திலிருந்து தவிர்த்து நடப்போம். எழுதுறாங்க இமாம்கள், இந்த பாவத்தினுடைய விபரீதம் என்றது வெறும் நோய், வெறுமனே கடல் ஒஸ்தாவி, செக் பம்பாவி, வெறுமனே புள்ள குட்டிகளோட பிரச்சனை, இது மட்டுமல்ல. எழுதுறாங்க இமாம்கள், ஒரு மனிதனுக்கு நல்லது விளங்குதில்லை, நல்லதை உணர்ந்து கொள்ள இயலாம இருக்குது, அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கொள்ள இயலாம இருக்குது. குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் இருக்குது, பயான் இருக்குது, தெளிவுகள் இருக்குது, நல்லது அவர் உள்ளத்துக்கு எடுப்படுவதில்லை என்றால் எழுதுறாங்க பாவத்துடைய தண்டனை இது. ஒருத்தருக்கு அல்லாஹ்ட நினைவு வருவதில்லைப்பா, எழுதுறாங்க இமாம்கள், இது தண்டனை. அல்லாஹ்வுடைய நினைப்பு வருவதில்லையா, இது பாவத்துடைய தண்டனை. தொழுகையில் இன்பம் இல்லையா, இதை குறிப்பான ஒரு காரணமாக எழுதுறாங்க. தொழுகையில் இமாம் ஜமாத்தில் இன்பம் இல்லையா, காரணம் கேட்டால் சொல்லுவோம், இல்லை ஹசரத் அப்படி, இல்லை ஹசரத் இப்படி, ஒன்றும் இல்லை, ஏதோ செஞ்ச பாவம் தொலை விடுவது இல்லை. பாவம் தொழுகையுடைய இன்பத்தை, இமாம் ஜமாத்துடைய இன்பத்தை பறிச்சிடும். பாவம் ஃபஜ்ருக்கு மனுஷனை எழுப்பாது. நாங்கள் சொல்கிறோம், இல்லை ஹசரத் இரவு 2 மணி 3 மணி சப்ஜெக்ட் அல்ல. 2 மணிக்கு படுத்து எளிமினாக்கள் நாங்கள். ரமலானில் 1 மணிக்கு படுத்து நாங்கள் 4 மணிக்கு சஹர் செய்ய எளிமினாக்கள் நாங்கள் லேட்டாகி படுக்கிறதல்ல காரணம் ஃபஜ்ர் மிஸ் ஆகிறதுக்கு. அன்புக்குரிய வாலிபர்களே, யோசிங்க, உங்களோட ஏதோ ஒரு பாவம் உங்களோட ஃபஜ்ர் மிஸ் ஆகுது, இது பாவத்துடைய தண்டனை, இது அல்லாஹ்வுடைய பனிஷ்மெண்ட் என்றதாக கிதாபில் எழுதுறாங்க. எந்த அளவுக்குண்டா ஹதீஸ், தெளிவான ஹதீஸ் சொல்லுதோ, மாத்தவாத்தஸ்னானி, 2 பேர் நேசம் கொள்றாங்க, 2 பேர் அன்பளிக்கிறாங்க, 2 பேரும் ஃபஃபுர்ரிக பைனஹுமா, அல்லாஹ் பிரிச்சிட்டான். ஏனண்டா பிதன்பின் யுஹ்திசுஹு அஹதுஹுமா, 2 பேர்ல ஒருத்தர் செஞ்ச பாவத்தினால அல்லாஹ் 2 பேரை பிரிச்சிடுவான். எழுதுறாங்க முஹத்திஸின்கள், குறிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அல்லாஹ் பிரிச்சிடுவான். எடுத்து பார்ப்போம். நாங்கள் முந்தி காலம் எங்கட உம்மம்மா கல்யாணம் முடித்த காலம் 12 வயசு உம்மம்மாக்கு, அப்பக்கு 14 வயசு, பெரிய விளப்பம் எல்லாம் ஒன்றும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் கடைசி வரைக்கும் லைஃப் லாங் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போனாங்க. இன்றைக்கு எல்லா தெளிவுகளும் இருக்குது. இன்றைக்கி ப்ரீமெரிட்டல் கோர்ஸ் வேறு இருக்குது, கவுன்சிலிங் அது இது எல்லாம் இருக்குது, எல்லா விளப்பமும் இருக்குது, எல்லா பயான்களும் இருக்குது. அதிகமான டிவோர்ஸ். ஹதீஸ் சொல்லுது பாவம் பிரிச்சிடும். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, எனக்கு கொஞ்சம் மெமரி பவர் குறவு, உஸ்தாத்கிட்ட போய்த்து எனக்கு கொஞ்சம் பாடம் நிற்கியதில்லை உஸ்தாதே என்று சொன்னேன். அவர் சொன்னார், மாணவனே, பாவம் செய்கிறவங்களுக்கு மெமரி பவர் இருக்காது, படிக்கிறது மனசில் பதியாது, பாடமாக்குறது பதியாது, பாவத்தை குறைவாப்பா என்று. அன்புக்குரிய இன்னும் எழுதுகிறாங்க கிதாபில், மனசில் ஒரு குழப்பம், ஒரு சஞ்சலம், ஒரு விரக்தி, ஒரு ஃபெடப், பாவத்துக்கு அல்லாஹ் தரக்கூடிய பனிஷ்மெண்ட்கள் உண்டு. இது நல்லவர்கள் தூரமாகிறாங்க, நல்ல மக்கள் இப்போ எங்களோட இல்லை, நல்லவங்க தூரமாகிறாங்க, நல்லவங்கள்ட்டும் நாங்கள் கலண்டு போகிறோம். இது பாவத்தினுடைய அல்லாஹ் தரக்கூடிய பனிஷ்மெண்ட். தௌபா செய்ய இயலா, துஆ கேட்க இயலா, தௌபாக்கு கையேந்தினாலும் கண்ணீர் வருவதில்லை, ஒரு ஃபீலிங் வருவதில்லை, ஒரு இமோஷன் வருவதில்லை. இது பாவத்துக்கு அல்லாஹ் தரக்கூடிய பனிஷ்மெண்ட். துஆ கேட்க மனமில்லை. துஆ அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, துஆ கபூலாகாமல் இருக்கிறதும் துஆ ஒரு பாவத்தினுடைய தண்டனை தான் என்பதாக. குர்ஆன் ஓதுறதுல ஒரு சலிப்பு, விரக்தி, பொருளாதார பின்னடைவு, நலவுகள் தள்ளி போகிறது. இன்னும் முக்கியமான உண்டு, செஞ்ச பாவத்தை பற்றி டோன்ட் கேர், கவலைவார் இல்லை, இதுவும் பனிஷ்மெண்ட். செஞ்ச பாவத்தை பற்றி கவலைவார் இல்லை, இது உண்டு. இன்னொன்று எழுதுறாங்க, புது புது பாவங்களில் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருவது, புதிய புதிய பாவங்கள். நான் இவ்வளோ காலம் அந்த பாவம் செய்யலை, ஆனால் இப்போ எனக்கு அந்த பாவத்திலையும் உள்ளம் நாடுது. எழுதுறாங்க இமாம்கள், இது உங்களோட பழைய பாவத்துக்கு அல்லாஹ் தரக்கூடிய தண்டனை. உள்ளம் இறுகி போயிட்டு இரக்கம் வார் இல்லை, அல்லாஹ் மன்னிப்பான் என்ற ஒரு தமன்னியாத், இதெல்லாம் தண்டனை. இமாமுனா இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, பாவம் என்பது ஒரு விஷம் குடித்த மனுஷன் இன்னும் சாகல்லையே, பரவாயில்ல, ஷுவரா சாகுவான். எனக்கு குடிச்சிருக்கிறது விஷம்,
இது போல இமாமுனா இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, பாவம் என்பது விஷம். அது எங்களோட உள்ளத்தை நஞ்சாக்கி எங்களோட ஆன்மாட உயிரை அழிச்சிடும் என்பதாக இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு முரீத் சொல்றாரு, ஒரு பாவம் செஞ்சு 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் தண்டனை வார மாதிரி இல்லை. நானும் பார்த்தேன், அல்லாஹ் கண்டுகொள்ளல. 40 வருஷம் கழிச்சு பாடமாக்கின குர்ஆன் மறந்துடுச்சு. பாடமாக்கின குர்ஆன் மறந்து போச்சுது. நான் விளங்கினேன், 40 வருஷத்துக்கு முந்தி ஏண்ட ஒரு ஹராமான ஒரு பார்வை இதுக்குரிய தண்டனை தான் இது. எனவே பின் இஸ்லாமிய உறவுகளே, பாவம் பயங்கரமானது. ஏதோ ஒரு இடத்துல சுத்தி சுத்தி அடிக்கும், தலையெழுத்தை மாற்றிடும். எனவே பாவத்திலிருந்து ஒதுங்குவோம். பாவத்திலிருந்து அல்லாஹ் அதிகமாக துஆ செய்வோம். யா அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலையில் தஹஜ்ஜுதுல் ஃபஜ்ர்ல, யா அல்லாஹ் பாவத்தில் என்ன இன்றைக்கு நாள் ஆக்கிடாதே, பாவத்தில் என்ன ஆக்கிடாதே. ஜும்ஆவுக்கு நேரம் பிந்தி வருவதும் பாவம். இமாம் மிம்பருக்கு ஏறினதுக்கு பின்னால் ஜும்மாவுக்கு வாரதும் பாவம் என்றதை ஹதீஸ் சொல்லுது. அன்புக்குரியவங்களே, பாவத்தை கேலஸாக செய்யவான். இனி என்ன செய்ய, இப்படித்தானே கேலஸாக பாவம் செய்யவானம். அல்லாஹ்வோட ரோஷத்தோட விளையாடி பார்க்கவானம். அல்லாஹ் ரோஷப்பட்டான் என்றா அட்ரஸ் இல்லாமல் போய்ச்சிடுவோம். எனவே பாவத்திலிருந்து விடுபடுவோம். அல்லாஹ்விடத்தில் அதிகம் துஆ செய்வோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, பாவ உணர்வுகள் இருந்து எங்களை தூரமாக்கி யா அல்லாஹ். பாவத்தினுடைய சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது எங்களை ஈமான வலுப்படுத்தி யா அல்லாஹ். பாவத்திலிருந்து விலகி தவிர்ந்து ஒதுங்கி நடக்கக்கூடிய மனோபக்குவத்தை எங்கள் எல்லாருக்கும் நசீபாக்கி யா அல்லாஹ். நன்மையின கவலம் செலுத்துறதை விடவும் யா அல்லாஹ் 2 மடங்கு பாவத்தில் விழுந்திடக்கூடாதே என்ற உணர்வையும் கவனத்தையும் நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், பாவத்திலிருந்து தவிர்ந்து நடந்து சக்கராத்தில் சொர்க்கத்தை பார்த்த வண்ணம் சிரிச்ச முகத்தோட கலிமா ஷஹாதாவோட உன்னை சந்திக்கக்கூடிய யா அல்லாஹ் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى: إن الذين اتقوا إذا مسهم طائف من الشيطان تذكروا فإذا هم مبصرون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.